இனிப்பு பொரி நல்ல கிரிப்ஸியாக சூப்பராக இருந்துச்சு. இதை நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல கிரிப்ஸியாக மொறு மொறுன்னு வந்துருந்துச்சு இனிப்பு பொரி. இதை எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மித்திரத்து குக்கிங் சேனலில் நம்ம இன்றைக்கி இனிப்பு பொரி தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே பொரியை வந்து சும்மா சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி ஸ்வீட்டோட சாப்பிட்லாம். நம்ம நார்மலாக பொரி உருண்டை சாப்பிட்ருப்போம், அது மாதிரி பொரி கூட கடலை இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்ருப்போம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த மாதிரி கொடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பத்தை வச்சாச்சு. இப்போ நான் வந்து ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இப்போ கடாய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ கடாய் வந்து சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காண்டி தான். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை அது கூட சேர்த்துக்குவோம். இப்போ நான் வந்து 1.5 லிட்டர் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அது கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இப்போ வந்து வெல்லம் சேர்த்தாச்சு. வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நல்லா கரைஞ்சிட்டு வெல்லம் ஃபுல்லாக எல்லாமே நல்லா கரையணும். இப்போ நல்லா கரையட்டும். பாருங்கள், நல்லா வெல்லம் கொதிச்சு வருது. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு வடிகட்டி எடுத்து வடிகட்டிக்குவோம். அதுக்கு தான். இப்போ இதை அப்படியே தூக்கி நம்மளால் வடிகட்ட முடியாது. அதனால் நான் இப்போ ஒரு கரண்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி வச்சு நல்லா ஒரு பவுலில் வடிகட்டிக்கிறேன். ஏன் நம்ம வந்து வெல்லத்தை வந்து வடிகட்டிக்கிறோம்னா, வெல்லத்தில் வந்து என்ன எவ்வளோ தான் க்ளீனாக இருந்தாலும் அடியில் வந்து அந்த கொஞ்சம் கல் இது மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வடிகட்டிட்டோம்னா அந்த நம்ம கடிக்கும்போது சாப்பிடும்போது அந்த ஒரு மாதிரி கல் சவுண்டு கேட்காமல் இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம வடிகட்டிக்கிறோம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தூசி இருக்குது பாருங்கள் வெல்லத்தில். இப்போ இதை நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ மறுபடியும் அதே பவுலில் கழுவிட்டு மறுபடியும் இப்போ அடுப்பில் வச்சிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வடிகட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பாகு, அதை மறுபடியும் அதே பவுலில் ஊற்றிக்குவோம். ஊற்றி நல்லா கொதிச்சு வரணும். இது வந்து பாகு வந்து நல்லா நம்ம தண்ணீரை எடுத்து போட்டோம்னா உருட்டுற அளவுக்கு பதம் இருக்கணும். அப்போ அந்த பதம் வந்துச்சுன்னா தான் நமக்கு பொரி வந்து இனிப்பு பொரி நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். அதுக்காண்டி தான். இப்போ இருங்க, நல்லா பாகு வரட்டும் பதம். இப்போ ஓரளவுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு நம்மக்கிட்ட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ஃப்ளேவரு அருமையாக இருக்கும். அதுக்காண்டி சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா பாகு பதம் பார்க்கும்போதே தெரியுது. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை ஒரு அகலமான பவுலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த பாகு அதுக்குள்ளே போட்டுக்கிட்டோம். கொஞ்சம் கூட கரையாமல் நம்ம கை சேர்த்து ஒன்று சேர்த்தோம்னு சொன்னோம்னா நல்லா ஜெல்லி மாதிரி வருது பாருங்கள். நல்லா உருட்டினோம்னா நல்லா உருட்டுற அளவுக்கு வரும். இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா நமக்கு பாகு பதம் கரெக்டான அளவு. இது கொஞ்சம் விட்டுட்டோம்னு சொன்னோம்னா பாகு முறிஞ்சிரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொரியை அது கூட நல்லா கிளறிக்குவோம். நம்ம இல்லை பொரி உருண்டையாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது இன்னும் கொஞ்சம் பாகு அந்த பதம் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டோம்னா உருண்டையாக உருட்டிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி உருண்டையாக உருட்டல. எங்கள் பசங்களாம் நாங்கள் குட்டி குழந்தையம்மா எங்களுக்கு பொரி உருண்டை வேணாம், எங்களுக்கு சும்மா இனிப்பு பொரியாகவே கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் வந்து இன்றைக்கி இனிப்பு பொரியாக தான் எடுக்க போகிறேன். அதனால நான் வந்து மறுபடியும் அந்த சூட்டோடையே வச்சு நல்லா கிளறிட்டோம்னு சொன்னோம்னா அந்த பாகு எல்லாமே வந்து பொரியில் நல்லா இஞ்சிக்கும். நம்மளாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது குழந்தைங்க வந்து அழுகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தில் பொரியை போட்டு ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. பொரியை தின்னுட்டே இருப்பாங்க. இப்போ இது மாதிரி பல்லாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி பொரி கொடுத்தோம்னா நல்லா இனிப்பாகவும் இருக்கும், நல்லா விரும்பியும் சாப்பிடுங்க குழந்தைங்க. இப்போ பாருங்கள், பாகு எல்லாமே நல்லா ஒட்டிச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டோம். எடுத்த செகண்ட்லேயே பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருச்சு. பாகு ஆறணுன்னு அவ்வளோதாங்க. ரொம்பவே அட்டகாசமான நம்மளுடைய இனிப்பு பொரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ நான் வந்து எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். கிரிப்ஸியாக இருக்கும், நம்ம வதவதெல்லாம் போகாது. இதை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வரைக்கும் நல்லா கெட்டு போகாது, பதத்தும் போகாது. இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிரிப்ஸியாக இருக்குன்னு. நல்லா கிரிப்ஸியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட நம்ம வெள்ளத்தில் போட்டுட்டோம் பதத்து போயிடும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்மளுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ என் பையன்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்கிறேன்.
இனிப்பு பொரிப்பா? இனிப்பு பொரி சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வித்தோர்த்து குக்கிங் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்கி வரட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.